நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் வருடாந்திர சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாகை கடைத்தெரு ஓம் சக்தி விநாயகர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு பால்கூட ஊர்வலம் நடைபெற்றது. இதேபோல் புதிய பேருந்து நிலையம் பேரறிஞர் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் பால், சந்தனம், பன்னீர் குடங்கள் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வெளிப்பாளையம் சிவன் கோவில் என்று அழைக்கப்படும் அகத்தீஸ்வரர் ஆலயம் முன்புள்ள திருக்குளத்தில் இருந்து காவடிகள் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக நாகை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா ஆட்டோ நிறுத்தத்தில் உள்ள அச்சம் தீர்த்த விநாயகர் ஆலயத்திற்கு வந்தது. இதனையடுத்து விநாயகருக்கு விபூதி அலங்காரம் மற்றும் மலர் மாலைகள் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயம் முன்பு சிவன், பார்வதி, காளி, கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வங்களின் வேடங்களை அணிந்தவர்களின் நடனம் விமர்சையாக நடைபெற்றதைத் தொடர்ந்து கிராமிய கலை நிகழ்ச்சியான தெம்மாங்கு பறை இசையோடு தீபந்தம் மற்றும் தேசிய கொடியான மூவர்ண கொடி சுற்றும் கிராமிய நிகழ்ச்சி ஆடல் பாடலோடு நடைபெற்றது. தொடர்ந்து நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு பால், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆட்டோ ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் சங்கத்தினர் செய்திருந்தனர்.